ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா, அதாவது வேற ஒன்றும் இல்லை மேடம், இங்கே வாங்க. அதாவது நம்ம மேடம் இருக்காங்களா, சிம்ரன் மேடம், அவங்களுக்கு வந்து சாரீஸே இல்லையா, அதாவது சாரியே இல்லையா, எங்கேயும் வெளியே போகிறதுக்கு போட்டு போகிறதுக்கு சாரியே இல்லையா. நார்மல் சாரி இல்ல, ஃபுல்லா பட்டு சரியா இருக்கு. ஓ நார்மல் சாரி அது ஒண்ணுல ஒரு விஷயம் பாருங்க. ஏடா கொஞ்சமா கொஞ்சமா இம்பட்டு சாரி இருக்கு, இவ்வளவு சாரி இருக்கு, சாரியே இல்லையோட நிறையலாம் வச்சிருப்பாங்கடா நிறைய பேரு. என்னது பீரோல் நிறையலாம் வச்சு வெளியே போற நேரம் போட்டு போனோம். இவ்வளவு அதாவது நம்மளாம் பாத்தீங்கன்னா நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு ஷர்ட், ஒரு 5 ஷர்ட் 4 ஷர்ட் 5 ஷர்ட் வாங்குவோமா. அந்த 5 ஷர்ட்டை வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் போட்டாலுமே இங்க பசங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கேர்ள்ஸ் அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல, இருக்கணும்ல. அப்பதானே 10 வாட்டி கொடுத்தோம். வாரத்துக்கு ஒரு சேலைக்குன்னா அப்ப நான் எங்க போவேன்? சரிதான் இல்லடே. அதான் கேட்கலாம், என்னடா இவ்வளவு சேலை இருக்க, எப்படி இவ்வளவு சேலை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கேட்கலாம். நான்லாம் வாங்கல, மேடம் இருக்காங்களே ரன்னிங்ல எல்லாத்தையும் 5-6 பை தூக்கிட்டேன். 5-6 பையில போட்டு கட்ட பையில தூக்கி கொண்டு வந்தாச்சு. எனக்கு சேலை தான் வேணும், எனக்கு சேலை தான், எனக்கு எல்லா சேலையும் எப்படின்னா நான் விட்டுட்டு வரேன், எனக்கு சேலை வேணும்னு சொல்லிட்டு எல்லா சேலையும் கொண்டு வந்துட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ வந்து என்னன்னா அவளுக்கு வந்து சேலை வேணுமாப்பா, அதாவது சரின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வந்து சேலை பாக்குறதுக்கு நாங்க ஜவுளி கடைக்கு, சின்னதர் கடையில எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால நம்ம இங்க நம்ம தூத்துக்குடியில உள்ள கடைக்கு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு நம்ம வரலாம். சரி, வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கண்டிப்பா இன்னைக்கு பண்ண இருக்கு. இது என்ன பாடுபடுத்த போறாளோ என்ன இன்னைக்கு அங்க வச்சு. சரி ரைட்டு, போய் நம்ம வந்து கடைக்கு போயிடலாமா? நல்லபடியா போயிட்டு வருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ந்து பாருங்க. என்ன போமா, கிளம்பியாச்சா? சரி ரைட்டு, ஓகே கிளம்பியாச்சு. சரி வீடியோ பார்ப்போமா, வாங்க உள்ள போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஜவுளி கடைக்கு வந்தாச்சு. உள்ள போவோம். இன்னைக்கு என்னத்தெல்லாம் உருவி என்னத்தை விட போறாளோ தெரியல. எப்படி காத்தடிக்கும். சரி, உனக்கு முதல்ல எங்க போகணும்? எனக்கு இங்க எப்படின்னு தெரியாது, மேல எப்படி போகணும், இந்த இதோட போகணுமா? சாரி செக்ஷன். சாரி செக்ஷனா? சரி பாப்போம். இங்க பாரு, பார்த்த உடனே லம்பாலாம் எடுத்துடக்கூடாது, ஏன்னா இந்த காசு கிடையாது சொல்லிட்டேன். ஏன்னா என்ன மொத்தம் விட்டுருவா. வீடியோ லாஸ்ட்ல தெரியும்டா. அது தெரியும், எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆமா பட்டு சாரி. சரி, எந்த மாதிரி இது 10,000 சாரியா இல்ல 20,000? என்ன மாதிரி சாரி எங்க போய் எடுப்ப? அதாவது பார்த்தோன்னா 2000 இருந்து 3000 சாரி இருக்கு. சரியா? 1500 இருந்து 2500 சேலை இருக்கு. இது ஃபேன்சி சில்கா? சில்க் சாரி. அது சில்க் சாரியா? நான் அந்த மாதிரி எல்லாம் உடுத்த மாட்டேன். அப்ப நார்மல் சிம்பிளா ஒரு 500 சாரி அந்த மாதிரி பாப்போமா? நான் கொண்டு வந்ததே அவ்வளவுதான். சரி பாப்போம் எப்படி இருக்குன்னு. சாரி வந்து கலெக்ஷன்ஸ் பாப்போம், அப்புறம் எப்படி இருக்குன்னு பாப்போம். ஆனா எந்த மாதிரி சாரின்னு பாத்து என்ன ரேட்ல பாக்கணும்? 2000. நம்ம அசிங்கப்படுத்துறோமோ இல்லையோ, அவன் நம்ம எல்லாம் அசிங்கப்படுத்தி விட்டு. சரி பாரு, சும்மா பாரு, எதுனாலும் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்க போறது இல்லை, அவங்களுக்கு தெரியாது. சரிப்பா, சரி பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீ என்ன மாதிரி சாரி? இந்த கலர் நல்லா இருக்கலாம். எந்த சாரி? இந்த சாரி சூப்பரா இருக்கு தெரியுமா கலரு? நல்லா இருக்கு. இதுல உள்ள சாரி ஃபுல்லா நம்ம பீரோல எடுத்து வச்சிரோம். அவங்க அப்பா சொத்தை எடுத்து எழுதி வச்சாதான் உண்டு. இது அழகா இருக்குன்னா இல்ல எவ்வளவுன்னு கேள சும்மா. இந்த இது இல்ல பெரிய ரேட் எவ்வளவு? 2 செக்ஷன் ஃபுல்லா 2000 இருந்து 3000 குள்ள. அவங்க வேற நம்மளை பார்த்து வேணுமான்னு கேட்டக்கூடாது, அதான் தெரியும். வாங்க போறீங்களான்னு கேட்டக்கூடாது, அசிங்கமா போயிடும்.
அப்படியா? சரி ஓகே. இல்ல 2000 ரூபாய்க்குள்ள போ. ஆமா விட்டா எல்லா சேலையும் எடுக்கணும். பாத்துக்கோ, எவ்வளவு நாள் நீ எவ்வளவு நாள் பாத்துக்கோ, பிரச்சனையே கிடையாது. இந்த கடைசியில டிஸ்ட் தானே இருக்கு உனக்கு. சரி பாரு பாரு, நல்லா இருக்கா? வேணா போட்டு போட்டு பார்ப்பாங்களா? அப்பெல்லாம் கிடையாதா? நாங்களாம் நம்மளாம் சட்டையை போட்டு நம்ம இது வேண்டாமா? அந்த இதுல வச்சு பாரு. அந்த கண்ணாடி தான் செமையா இருக்கும். எடுக்கிறது நமக்கு தான் எடுக்கணும். நல்லாதான் இருக்கு. என்ன பண்ண அந்த அந்த கண்ணாடியில பாருமா, சூப்பரா இருக்கும். 2 பேரும் அது 2 பேரும் அப்படியே அப்படியே அங்க போய் பாப்போம். பாரு எப்படி இருக்கு. இது வந்து பிளவுஸ். சரியா? எது இது வந்து பிளவுஸ் துணி. இது வந்து பிளவுஸ் இப்படி வரும், கைக்கு வரும். பிளவுஸ் நான் போட்டு பார்க்க எப்படி இருக்கு. யாருக்கு? உனக்கு வைக்க? இல்ல இல்ல போட்டு உனக்கு வச்சு விடணுமா? நான்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வச்சு வேணா பாரு. வேண்டாம்ப்பா, கேவலப்படுத்தாது. இந்த இடத்துல விட்டா கேவலப்படுத்திடுவாங்க. சரி பாரு. ஓகே, வேற எதுனா பாரு. சும்மா நீ சொல்ல, உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு. நம்ம முன்ன பின்ன இந்த சொல்லுவாங்க தெரியுமா, அதனால அந்த பழமொழி சொல்லக்கூடாது. உங்க மம்மிக்கெல்லாம் எடுக்க வந்திருப்பல்ல? என்னைக்கு எங்க அம்மா தானா, இது வரைக்கும் நான் ஒரு நாளும் நான் எடுத்ததே கிடையாது. உனக்கு ஏதாவது கலர்? எனக்கு அம்மா வந்து இந்த இருக்குல்ல, இது சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல, ஜம்முன் இருக்கு. இப்போ வச்சு பாரு. வாங்க வச்சு பாப்போம். வச்சு பாரு. எடுத்து எது மேல? ஓ, அந்த அக்காவே சொல்றாங்க. ஆனா இவங்க எடுத்து தர மாட்டேன். எனக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச முன்ன பின்ன வந்து நம்ம சேலை வந்து எடுத்து பார்த்தாதானே நமக்கு தெரியும். நானே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சட்டையை வாங்க வருவேன். இவங்கள மாதிரியா அடிக்கடி வந்து சட்டை மாத்துறது. சூப்பரா இருக்குடா. சூப்பரா இருக்குண்ணா. பாருங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கா? ஒரு செலவுல 2500. 2500. அதாவது இல்ல அதாவது என்னோட ஒரு வார சம்பளம் 2500 ரூபாய் சேலை. என்னோட ஒரு வார சம்பளம். அதாவது சேலை வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தோம். ஆனா இந்த 2000 3000 பட்ஜெட் போனதுக்கு அப்புறம் வாங்கணுமா? இல்ல வாங்குவோம். வாங்குவோம்டா. இல்ல ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒருத்தன் ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன? வரும் ஆனா வராது, அதுக்கு மாதிரி வாங்குவோம். அதான் தெரியல. பிடிச்சிருந்தா எடுத்துருவோண்ணா. ஜம்முன்னு கண்டிப்பா பிடிச்சிருந்தா எடுத்து நான் உனக்கு எடுத்து தரேன்டா. இன்னொரு வருஷத்துக்குள்ள எடுத்து. என்ன பிடிச்சிருந்தா? சரி நம்ம எடுப்போம். கண்டிப்பா ஒரு சாரி எடுத்துரும். எடுக்க போறியா? உண்மையில காசுலாம் இல்லடா. நீ சும்மா பாக்கதாங்க வந்தோம். உண்மையை சொல்லிருந்தோம். சரி, இது வந்து ஒரு 500 ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி இல்லையா? இல்ல எங்க அம்மா எல்லாம் 500 ரூபாய் சேலை தான் எடுப்பாங்க. தொட்டில கிடக்கும். வாங்க தொட்டிலையா? எங்க அம்மா எங்க அம்மா சேலையெல்லாம் பாரு. எங்க அம்மா சேலை சூப்பரா அப்படி உடுத்துவாங்கடா. ரீல்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்களா? நம்ம அம்மா கூட அவங்க அம்மா உடுத்துவாங்க. நம்மள மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி உடுத்த முடியும். சண்டைக்கு வராது. 5000 சாரி தான் 500 சாரி போதாதோ? உடுத்த மாட்டேன்னு நான் சொல்லல. அந்த சாரி கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். இது ஃபங்க்ஷன் டைம். அந்த சாரி உடுத்த முடியாது. ஃபங்க்ஷன் டைம்ல இந்த மாதிரி சாரி தான். ஃபங்க்ஷனு ஆடி மாசம் அமாவாசைக்கு ஒரு தடவை தான் வரப்போகுது. அடிக்கடி தினமும் உனக்கு ஃபங்க்ஷன் வருது. எடு, நான் தான் உனக்கு எடுத்து தரேங்கம்ல. எடுத்தாரேன் பாரு. அவங்க நினைச்சிட்டாங்க அவங்க நம்மள கண்டுக்கவே இல்ல. எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. சரி இருக்குது, அவங்க அவ்வளவுதான் எடுத்து போடுவாங்க. அதுக்காக நான் எல்லாத்தையுமே எடுத்து போடுவாங்க. பாவம்லாம் அவங்க. ஓகேடே. சரி பாரு, சும்மா பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தது கொஞ்சமாவது பாருடா. பாரு இந்த சொல்லுவாங்க பாரு நல்லா போட்டாங்க. இல்ல கயிறு கொட்டை இதுவே இருக்கும். இல்ல வேண்டாம். அதாவது ஒரு 500
500 கீழே இருக்கு. இல்ல பார்த்தோம் பார்க்கலாம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் அதுல ஒண்ணு இல்லை இல்லைண்ணா பாருங்க சூப்பரா அக்கா சூப்பரா பேசுறாங்க. சில பேர்னா வந்து எடுத்து போட மாட்டாங்க. நல்லா இருக்குல்ல. நாங்க எப்படின்னாங்க திருச்செந்தூர்ல எல்லாம் வந்து துணியை வந்து எங்க அம்மா வந்து திட்டுவாங்க, அதிகமா எடுத்து போட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா மடிச்சுலாம் வைக்கிறதுக்கு, அதனால எங்க அம்மா ரொம்ப திட்டுவாங்க. இவ அப்படி கிடையாது, எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அப்படி கிடையாது, நான் என்ன சாரி பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நான் எடுக்க சொல்லுவேன். ஆனா உழைக்கலாம் சொல்ல மாட்டேன், நான் துணியை பாப்பேன். அவங்க திருப்பி உழைக்கிறாங்க, திருப்பி எடுத்து பாவம். அவங்க பாவம் பா. இதுக்கப்புறம் இங்க நின்று அவங்க வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி நம்ம வந்து வேற இது பார்ப்போம். நல்லா இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. காசுதான் வேணும் எனர்ஜி. கிளம்பா. சரி ரைட், அடுத்த இடத்துக்கு போ. சரி ரைட் வா. அடுத்தது இவன் சொன்னா 500 ரூபா சரி. இல்ல அதாவது அதான் நீ சொன்னா 500 ரூபா சரிக்கு தான் போகுது. ஆமா என்னது இன்னும் ஒரு சாரி பார்த்துருமா, நம்ம ஹைப்பர்ல பார்த்தோம் கீழே எத்தனை பட்டு சாரி தான் பார்த்துருக்கோம், 300 ரூபான்னு போட்டிருந்தாங்க தெரியுமா தொட்டிக்குள்ள. ஆமா ஆமா ஆமா, இங்கேயும் தொட்டி உண்டு. அதான் நீ சேட்டத்தை கிடச்ச தொட்டி. போ எது இந்த இதுவும் அது இல்ல, இதுவும் அந்த பிங்க. இது நம்ம அது இங்க அதாவது பார்த்தனா அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு எடுத்துட்டேன். இந்த சாரியும் ஐயோ சாரி மடிச்சிட்டேன், உழைச்சிட்டேன் அக்கா. சாரிக்கா. பாவம் அந்த அக்கா கஷ்டப்பட்டு அவங்க மடிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம உழைச்சு விட்டு போனா நல்லா இருக்குமா. இந்த சேலையும் இது பொங்கலுக்கு உடுத்திருந்தா. இந்த சேலையும் தானே என்னத்தான் 2000 3000 4000 சாரி எடுத்தாலும் 500 ரூபா சாரி ஜம்முன்னு இருக்கும். 500 ரூபாய் எடுக்கும். அதெல்லாம் வேண்டாம், படியிலே நடந்து போனாலும் எல்லாம் ஆசையா இருக்கா. கீழே போகுண்டா. அது என்ன சர்க்கஸ் ஷோவா வச்சிருக்காங்க. சரி வா வா. என்ன இதுதானே, நம்மளுக்கு கீழே தானே போகணும். எங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா திருச்சி. இவளுக்கு நடக்கிறதுக்கு படியில நடக்கிறதுக்கு கறி வலிக்கு, அதான் லிப்ட்ல போகுது. அப்படிலாம் இல்ல, லிப்ட்ல வந்தாச்சு, சும்மாதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிளவுஸ் துணிலாம் இங்க கிடையாது. ஆமா பிளவுஸ் அது இங்க ஏன் எங்க இங்கதான் நினைக்கிறேன். நான் கேட்டுருவோமா, அது அதுவும் வர வாங்கணும்னா அது சரி வா கேட்டுருவோம். அதை வந்துட்டு லிப்ட் வாங்க மேன். சார் செம்மையா இருக்குல்ல. நான்லாம் லிப்ட்ல தான் போகவே மாட்டேன், எனக்கெல்லாம் பிடிக்காது. ஆமா நடந்து வா போ. நீ ஒத்தையில இருக்கல, அப்புறம் லிப்ட்ல திடீர்னு லிப்ட் சடனா இதாயிடுச்சு நின்றுச்சுன்னா அப்புறம் அந்த நம்ம அணைகள் படத்துல வர மாதிரி தனுஷ் மட்டும் அப்படி உடச்சு நான் காப்பாற்ற வேண்டியதா இருக்கும். சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பார்க்கணும். இந்த கணக்கு தொட்டில கிடக்குற சாரி தான் 500 ரூபாய் என்னமோ சொல்லுவாங்க. இதுவே 3 சாரி 750 ரூபாடா. அப்பா வாவ், சரி பரவாயில்ல. வாவ் சூப்பர். இதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த சாரி பார்த்தனா இதுதான். 3 சேலை 750 ரூபாய். இந்த மாதிரி நான் அதே மாதிரி தான் எடுப்பேன். 4 சட்டை 1000 ரூபாய், 4 பேண்ட் 1000 ரூபாய் இருக்கு. அத காமி, அந்த எடுத்து பேக் எடுத்து காமி. பேக் இந்த மாதிரி இடத்துக்கு நீ கூட்டு வரமா சரிங்களா. அதாவது சேலையில இருந்து படுத்து வந்து இதாயிருச்சு. 2000 4000 5000 நம்மளுக்கு வந்து ரொம்ப ஜெர்க்காயிருச்சா. உண்மையாவே எதுக்கு வந்தோம்னா அந்த சாரி வந்து எனக்கு பிளவுஸ் துணி இல்லாதனால வந்து சரி பார்க்கவும் வந்தாதான் செஞ்சோம். எடுத்துருக்கலாம். எடுத்துருவேன்டா. நானும் எடுத்துறாம இருக்க போறேன். உனக்கு பிளவுஸ் துணி அப்படி காமிங்களேன். ஆமா 1 மீட்டர் இதுக்கு அது எடுக்கலாம். ஃபுல் வாயில் போடலாமா அந்த சாரிக்கு? சேலை எடுத்துருக்கலாம், இருந்தாலும் சரி எதுக்கு, அதுல நிறைய சேலை இருக்கு. ஆனா நான் வந்து மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வாங்க தான் நாங்க வந்தோம். சேலை அப்படியே பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேலை பார்க்க வந்துச்சு. ஃபுல் வாயில்னா இதுதான். இதுதான் ஃபுல் ஃபாயிலா? ஃபுல் வாயில். ஃபுல் வாயிலா? காதுல ஃபுல் ஃபாயில்னு கேட்டுச்சு. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கேட்டியா? சரி பண்றேன். ஆமா இன்னைக்கு வந்து ரெண்டு இதுல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்கள சமையல் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சேலை எடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ண சொன்னதான் ரொம்ப பாடமா படுத்துவோம் போட்டு ஒழுங்கா 85 ரூபா பரவாயில்ல தெரியுமா? ஆமாண்ணா பரவாயில்ல எடுத்துருவோம். நம்ம வந்து 85 ரூபா தான் எடுத்துருவோம். 300 400 ரூபாலாம் எடுக்க மாட்டேன். 85 ரூபா எடுத்துடலாம். சரி அப்பனா எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா 1000 2000 என்னால எடுக்க முடியாது. இது எவ்வளோ? அப்படியா? எவ்வளவா? 390 ரூபா 1 மீட்டர். சரி 390 ரூபாயா? சரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். 1 மீட்டர் தாங்கக்கா. இன்னைக்கு என்ன உருவிட்டு விடாம விட மாட்டான்னு நினைக்கிறேன்.
நான் தான் கொடுக்குறேன். என்னது நீ குடுக்குறியா? நான் தான் கொடுக்குறேன். இவன் அப்ப நேத்து நான் உனக்கு 500 ரூபா கொடுத்தல, எங்க குடு, திருப்பி குடு. தொண்டை காசு தானே தந்த. நீ பாரு, இவன் நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறாங்க. அப்ப நான்லாம் கணக்கு போட்டேன்னா வைஃபைக்கு எதுக்கு வைஃபை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். எல்லாத்துக்கும் வீட்டுல எல்லாத்துக்கும் நான் கணக்கு போடுவேன். 1 மீட்டர் தாங்கக்கா. பாத்துக்கோ, கணக்கெல்லாம் பார்க்கவே கூடாது நம்ம. இவன் சொல்றேன், இவன் தான் பாப்பான் கணக்கு. நானா அதெல்லாம் எவ்வளவு வரும் 1 மீட்டர்? காமிங்களா? அது எப்படி வலுவலுன்னு இருக்குமோ? இந்த மாதிரி தான் இருக்குமா? நல்லா இருக்கிறதுக்கு முன்னாடி ரேட்டை முதல்ல கட்டுக்கோ. 180 அவ்வளவு அப்பா சரி. இது இந்த கலர் தான் பாக்க புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அக்கா நம்மள. வேற கலர் இதே மாதிரி இருக்கும். பையன் 2 பேரும் 500 ரூபா தாண்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. கலருக்கு இல்லையே, நான் பார்த்தேனே. கரெக்டா சொல்லுடா. பதிரியா என்ன கரெக்டா ஒரு வழியா இந்த சாரிக்கு எது கரெக்டா இருக்கும் சொல்லி. இதுவா சரி, இதுக்கு வந்து இதுதான் கரெக்டா இருக்கும். எங்க அம்மா கூட தான் நான் வந்து சாரி எனக்கு வந்து செலக்ஷன் பண்ணது எங்க அம்மா கூட தான் நான் போனது உண்டு. தான் ஃபர்ஸ்ட் டைம் கூட வந்து அதான் கேக்குறேன். அப்ப எங்களுக்குலாம் என்ன எடுக்க தெரியாதான்னு நினைச்சியா? சரி அக்கா இது போட்டுருங்க. நம்ம எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு சட்டுன்னு ஒரு சட்டை கடைக்கு போனோம்னா போனோமா எடுத்தோமா டப்புன்னு கொண்டு வரும். எடுத்து உள்ள ஆக்குறது விட்டா இந்த நம்ம தனுஷ் படத்துல ஒரு நாள் ஃபுல்லா ஆயிரும் போல. அவ்வளவுதான், இது உள்ள அடிச்சிருவோமா? சரி, பாத்துட்டியா? எடுத்துருக்கியா? அந்த ஒரு சாரி சும்மா எடுத்துக்காம பாப்போம். எடுக்க மாட்டேன், எடு. சும்மா பாப்புன்னு சொல்லிட்டு தான் எடுத்துருவா இவ. சரி பாப்போம், அதை எடு சீக்கிரம். 3 சாரிக்கு 3 பிளவுஸ் வாங்கிக்கோமா. நான் சீரியஸா தான் சொல்றேன். நிஜமாதான் சொல்றேன். அவ வந்து ஆச்சரியப்படுறா, என்னடா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நினைக்கிறேன். சண்டை காசு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் காசு பத்திரமா பீரோல வச்சிருக்கேன். பத்தியில இல்ல வரமா இருப்பா. என் காசுலாம் மட்டும் அவளுக்கு டக்கு டக்குன்னு போகணும். அவ காசுனா மட்டும் பொத்தி பொத்தி. என் காசுனா பீரோல வந்து பூட்டி வச்சு அவசரத்துக்கு தேவைப்படும்ல, அதனாலதான். இப்ப எங்க காசுனா மட்டும், நம்ம காசுனா மட்டும் அப்படியே வாரி வாரி கொட்டணுமா? அவங்க காசுனா மட்டும் அப்படியே பொத்தி பொத்தி பீரோல வைப்பாங்க. இங்க பாரு, அவங்க உங்கள்கிட்ட நான் காமிக்கேன். இங்க பாருங்க, 10 ரூபா தான் இருக்கு. காமிக்கியப்பா நீ. 10 ரூபா தான் இருக்கு. இதான் கெட்ட போறேன் எனக்கு தெரிஞ்சு. இவதான் ஜிபேல காசு கட்டி இவ போட போறான். இல்ல ஒண்ணு பண்ணலாம், ஒரு 2 பிளவுஸ் எடுத்துக்கோ, அந்த அக்கா பக்கத்துல நின்னுக்க. நான் நிக்கிறேன்ப்பா, எனக்கு இது நிக்கிறதுக்கு. அந்த அக்கா பக்கத்துல நின்னுக்க. நீ ஃபுல்லா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிளவுஸ் நீ வச்சுக்கலாம். அக்கா உனக்கு எல்லா இதுவும் சொல்லி தந்துருவாங்க. சாட் நான் இருந்துக்கிடுவோம் அவங்க கூட வராம. ஆமா, ஜாலியா உங்க கிட்ட பேசிட்டு வைக்க. எனக்கு பேசுறதுதான் ஆள் இல்ல. அப்ப நான் பக்கத்துல இருந்து உனக்கு டார்ச்சரா பண்றேன் நானு. நீதான் வேலைக்கு போயிருந்தியே, டெய்லி யாரு இருக்கா? என்ன 24 மணி நேரம் வேலையா பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் வேலை பார்க்காம அப்புறம் எப்படி இது பண்ண முடியும்? அப்புறம் எப்படி பிளவுஸ் வாங்குற கேட்க. வேலைக்கு போகாம எப்படி பிளவுஸ் வரும்? மேல இருந்தா உழுவும். இதுல வந்து எப்படி டார்க் கிரீன் எப்படி போடணும்? அதுக்கு ரேட் பத்தல. நான் கொண்டு வந்ததுக்கு வந்து 500 தான். என்னது ரேட் பத்தல, 500 எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். நானா அது ஃபன்னா தான் சொல்லி பண்ணேன். ஆனா நிஜமாலே நம்மள வந்து அசிங்கப்படுத்துறோம்னு நினைக்கிறேன் சொல்லி. சரி, அதெல்லாம் ஒண்ணுல எடுக்கலாம், எடுக்கலாம். கேமராமேன் போன்ல ஒரு 500 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அவன்ல இருந்து அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர். அந்த துணி எடுத்து காமிங்க. 4 ரூபா வச்சிருக்கான் அக்கௌண்ட்ல. அதுக்கு மட்டும் போதும். வேண்டாம், அது நல்லா இருக்கும். முழிப்பா. எடுமா, எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ. திருப்பி தைக்கதான் வேணும். கிரெடிட் கார்டு ஆமா வச்சிருக்கேன். 2 லட்ச ரூபாய்க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன எடுக்கிற? என்னமோ தேடுற காசு தான் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். என் பர்ஸ் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னது பர்ஸ்லாம் யார்ட்டி காமிக்க மாட்டேன். இங்க இல்ல, நம்ம பில் அங்க பே பண்ணிக்கலாம். வேணா கூட ஒண்ணு எடுத்துக்கோ. சரி, கெட்டுற மாதிரி பாத்துக்கோ, அப்பதான் கெத்தா இருக்கும். என்னது நான் கெட்டுற மாதிரி வை. சே, ஆனா பாரு எவ்வளவு பெரிய மனசு இல்லன்னு. நீ கெட்டுட்டாதான் கெத்தா இருக்கும். நான் கொடுக்கறது எப்படி இருக்கும், நீ கொடுக்கறது எப்படி இருக்கும்? நானே கொடுக்குறேன். சரி, நானே கொடுக்குறேன். அப்ப நான் கொடுக்குற மாதிரி தான் என் பர்ஸ்ல வச்சு என் பர்ஸ்ல வை. வச்சிரும். ஆனா மீதி காசு தந்துருடே சொல்லிட்டேன்.
எல்லாம் விவரமா தான் இருப்பாங்க. உள்ள 5 ரூபா இருந்தாலும் அவ கணக்குல இருக்கும். சரி ஆனா எடுத்துட்டாலப்பா, திருப்தியா எடுத்துட்டல. எப்படினாலும் அந்த சாரி நான் கெட்டதான் போறேன். கெட்டதுக்கு பிளவுஸ் தேவைப்படதான் செய்யும். நீ சொன்னல தொட்டில் இது, அந்த இது தொட்டில் சரி வேணா பாரு. தொட்டில் சரியா? நீ தான் தொட்டிலுக்குள்ள சாரி இருக்கணும்ல. இல்ல இல்ல நாங்க இந்த இது பார்க்க போறோம். இது வேண்டாம். அவங்களே நினைச்சிட்டாங்க இவங்க பார்க்கதான் போறாங்க, எடுக்க மாட்டாங்க. நீ இந்த சிம்பிளா ரீல் பண்றதுக்கு வந்து எடுக்கணும்னு சொன்னி அந்த சாரி தானே இது? என்ன எடுத்தறிவியா? 3 இது எடுக்கிறேன். எவ்வளவு? 3 இது 750 ரூபா. சரிவா, பிளவுஸ் வாங்கிட்டோம்ல, போ. வேண்டாம், கிளம்பிடுவோம். எதுக்கு நிக்க சொல்லுதீங்க? சரி பாரு நான் உன்ன என்ன நான் எப்பவும் சொல்றதுதான், நீ எங்கனாலும் உன்னை கூட்டு போறேன், பாத்துக்கோ, போட்டு பாத்துக்கோ, ஆனா வாங்க மட்டும் கூடாது. சரியா இல்லையா? சரிவா, கிளிப் எடு. ஓகே, எங்க இங்கயா என்னதான் பில்லுங்க இருக்கு, பில்லு கொடு. கஸ்டமர் கார்டா? இல்ல கிடையாது. தருவீங்களா என்ன? ஆட் பண்ணுவாங்க. நீ சொல்லுடா. 91596324. அதாவது நம்ம வர போறது ஆடி மாசம் அமாவாசை ஒரு தடவை. அடிக்கடியா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம். அபினேஷ் நான் கண்டுதானே, இவன் வேணா இங்க வருவான், நானும் வர மாட்டேங்க. அதாவது இவ்வளவு நேரம் அந்த கடையை சுத்தி பார்த்தோன்னா கடைசியில 500 ரூபா எடுத்துருக்குது. கொண்டு வந்தது 500 ரூபா தான். 500 ரூபாய் கடத்த எடுத்து காசா பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, அவ கணக்குல கரெக்டா இருப்பா. 5 ரூபா இருந்தாலும் விட மாட்டா. இந்தா இது வேண்டாமா? எங்க கொடுக்குறீங்க? ஆமா, மெயின் ஆனதே வாங்கல பத்தியா? கம்பு போய் தருவாங்களோ? என்னது கம்பு பையா? இது எடுத்தது இதுக்கு கம்பு பை வேணுமா? சரி சரி, கேட்டது. நாங்களாம் எப்படி தெரியுமா, எங்க அம்மா இருக்காங்கல்ல, எங்க அம்மா வந்து எப்படின்னா நாங்க நல்ல 5000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுப்போம். ஆனா என்ன எடுத்துட்டு சும்மா ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்தாலுமே எங்க அம்மா எப்படி சண்டை போட்டு ஒரு கம்பு பை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். அதே மாதிரிதான் எங்க அப்பா, என்ன கம்பு பை கிடைக்கும், எங்க அப்பா அப்படிதான் கேட்பாரு, கம்பு பை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாரு. வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஒண்ணு கொஞ்சம் பெரிய நம்ம அம்மா மாதிரி வந்த உடனே நம்மளும் இப்படி சண்டை பிடிப்போம். கேக்குறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு என்கிட்ட. அவங்க முன்னாடி பாத்து இடிச்சிடாத. சரி, ஒரு வழியா பாருடா, நம்ம நம்ம இதெல்லாம் நம்ம ஆள்லாம் இவரு கொண்டு வந்தது 500 ரூபாய். நிக்காத, ஏன்டா அக்கௌண்ட்லயும் காசு கிடையாது, கையிலயும் காசு கிடையாது. பாத்தியா பவுடர் எல்லாம் சூப்பரா பாத்தியா? பாத்துட்டேன். சரியா, என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா ஒண்ணு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சோடனே நம்ம இவங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். உருவாம விட மாட்டா. ஒரு வழியா பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து முடிச்சுட்டு வந்தது. ஒரு கம்பு பை தந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். கேப்பமா? சரி, அதாவது வந்ததுக்கு சாரி எடுக்கணும்னு மைண்ட் செட் தான் வந்துச்சு. சரி, ஆனா மெயினான விஷயம் இதுதான். எடுத்துட்டல, சரி ரைட்டு, ஹாப்பி தானே? சரி சரி, வா நம்ம அப்படியே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வழியா நம்ம வந்து அவ கேட்ட மாதிரியே எடுத்தாச்சு. சாரி கேட்டது. ஆமா, சரி, எப்படியோ அவ மைண்ட மாத்தி அது எடுக்க வச்சாச்சு. நான் பயந்துட்டே இருந்தேன், எங்க சாரி கிரி எடுத்துருவாளோ அப்படின்னு. இல்லம்மா, அவனுக்கு கண்டிப்பா நான் வந்து எனக்கு கவலை இல்ல. 500 ரூபாய் என் தந்ததுதான், எனக்கு செலவுக்கு தந்ததுதான், அதை எடுத்துட்டு வந்துட்டேன். என் காசு உள்ள பீரோல பத்திரமா அதெல்லாம் சேஃப். சரி, நான் உனக்கு அடுத்த தடவை நான் வந்து அடுத்த மாசம் அடுத்த மாசம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண வரோம். கண்டிப்பா வந்து சேலை எடுக்கிறோம். ஓகேவா? உனக்கு என்ன சேலை பிடிச்சிருக்கோ அந்த சேலை நீ வாங்கிக்கலாம். ஓகேவா? என்னோட ட்ரீட். அப்படியா? நிஜமா? கட் பண்ணிராத, சரியா? எடிட் பண்ண சொல்ல. சரி நான் சொல்றேன், வச்சு காமிப்போம்ல. எப்ப சொன்ன? 2 மாசம் கழிச்சு நினைக்கிறேன். சரி சரி, அடுத்த மாசம் அவளுக்கு பிடிச்ச சாரியை வந்து நான் வந்து அடுத்த தடவை அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ண போறேன். அது நீ என்ன சாரினாலும் நீ எடுத்துக்கோ. சரி சரி, இது மட்டும் நீ கட் பண்ணிருந்தாலும் வச்சுக்க, நான் பாப்பேன் வீடியோ. சரியா? ஓகேப்பா. சரி, நம்ம கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து போக ஆரம்பிக்கணும்.
சரி, அடுத்து வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து பாருங்க. நம்ம வந்து சீக்கிரமே பார்க்கலாம். என்ன போலாமா? போலாம். நான் இதுக்கப்புறம் என்னன்னா அதை வேணும், இதை வேணும், இது வேணும், அது வேணும். கர்ச்சீப் தான் எடுக்கலாம்னு இருந்தேன். பாத்தீங்களா? அந்த பத்தில சொன்னா ஏய், அது பக்கத்து கடையில இருக்கா? அதான் சொன்னல, இன்னும் இப்படி போற வழியில பாப்கார்ன் இருக்கா, பட்டர் ஸ்காட்ச் இருக்கா, ஐஸ்கிரீம் இருக்கான்னு கேப்பா. அப்புறம் பர்ஸ சரி, கூட்டிட்டு வந்தாச்சுல அப்படியே போயிட்டு வரும். எங்க போகணும்? பீச்சுக்கு ஐஸ்கிரீம் ஏதாவது தின்னுட்டு வருவோம். இப்ப விட்ட மாட்டேன். அவளுக்கு லம்ப வாங்கிடணும் அவளுக்கு. வா. சரி, அதாவது இப்ப வந்து கிளம்புறோம். இதுக்கப்புறம் என்ன செட் ஆகாது, அப்படி விட்டுருவா என்ன. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் vlogல வந்து அடுத்த vlog சீக்கிரமே பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. லவ் யூ ஆல். பாய் பாய். போமா? ஐயோ பயமா இருக்க.